Recording in progress. Fantastic. Happy morning, everyone. Super. Happy morning, Vetri. Happy morning. அருமையான வாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Happy morning. Happy morning, Vetri. Happy morning. Happy morning, sir. இப்போ என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா? தெரிஞ்சதுன்னா வீணு டைப் பண்ணிருங்க. கிளியர். ஓகே ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். ஸோ விஷன் மிஷன் ரெண்டும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் வேல்யூஸும் பார்த்தோம். யார் யாரெல்லாம் வந்து விஷன் மிஷன் வேல்யூஸ் மூணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்க பிஸ்னஸ்க்கு செட் பண்ணிட்டீங்க, இல்லை இப்போ ஏற்கனவே செட் பண்ணியிருந்தவங்க யார் யார் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மூணுமே பண்ணிட்டீங்கன்னா 3ன்னு டைப் பண்ணுங்க. கிரேட், தேங்க்ஸ் ஜெகன். ஸோ மூணுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 3ன்னு டைப் பண்ணிருங்க. இல்லை விஷன் மிஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா விஎம்னு டைப் பண்ணிருங்க. விஷன் மிஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா விஎம்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வேற ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இந்த கூகுள் ஷீட்டை நம்ம கூகுள் ஷீட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த கூகுள் ஷீட்டை வந்து இப்போ ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ நம்ம வேல்யூஸ், கோர் வேல்யூஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்திலாம் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோர் வேல்யூஸ், ஒரு 12 கோர் வேல்யூஸ், அது என்னென்ன அப்படிங்கிறத அதோட டிஸ்கிரிப்ஷனோட பார்த்தோம் நேற்று. இப்போ இதுல வந்து ஒரு 30 கோர் வேல்யூஸ் வந்து இதுல 30+ சொல்ல போனா 32 கோர் வேல்யூஸ் இதுல வந்து அப்டேட் ஆயிருக்கு. இதுல நீங்க உங்க பிசினஸ்க்கு இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இதுல உங்க பிசினஸுக்கு எந்தெந்த கோர் வேல்யூ நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ண ஷீட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பிசினஸ்க்கு கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி அதை வந்து செலக்ட் பண்ண போறேன்னா நான் 1 செலக்ட் பண்றேன். எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி இருக்கு போதுன்னா 2 செலக்ட் பண்றேன். ஃபினான்சியல் டிசிப்ளின் இருக்குன்னா பண்ண போறேன். இன்டெகிரிட்டி இருக்குன்னா பண்ண போறேன். ஈவன் இன்னோவேஷன் இருக்குனாலும் நான் பண்ணிடுவேன். இப்போ அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, கொலாபரேஷன் இருக்கு, எக்ஸலன்ஸோட அஜிலிட்டி இருக்கு, சஸ்டைனபிலிட்டி, growth மைண்ட் செட், எம்பவர்மெண்ட், ரெசிலியன்ஸ் கண்டிப்பா இருக்கு, விஷன். ஓவராலா வந்து இப்போ ஒரு பேஷன், கிரியேட்டிவிட்டி, டிசிப்ளின், அடாப்டபிலிட்டி, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், எம்பத்தி வந்து கண்டிப்பா இருக்க போகுது. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கரேஜ், எத்திக்கல் லீடர்ஷிப், இது எல்லாமே இருக்க போகுது. இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். கிராட்டிடியூட் இருக்க போகுது, லாங் டேர்ம் திங்கிங், ஓகே, இது எல்லாமே இருக்க போகுது. பட் இது நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம்.
ரொம்ப குயிக்கா இதுல ஃபில்டர் போட்டுக்கோங்க. ஃபில்டர் போட்டுட்டு நீங்க செலக்ட் பண்ணதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ட் பண்ணதுல நீங்க எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு 1. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ரெசிலியன்ஸ் வந்து எவ்வளவு செட்பேக்ஸ் வந்தாலும் திருப்ப நம்ம வந்து இந்த சேலஞ்சஸ் திருப்ப நம்ம கொண்டு வர்றது, திருப்ப அந்த சேலஞ்சஸ்ல இருந்து பிசினஸ மீட்டு கொண்டு வர்றது, அது ஃபர்ஸ்டா வைக்க போறேன். எம்பத்தி வந்து செகண்டா வைக்க போறேன். இன்டெகிரிட்டி தேர்டு, கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி, ஃபினான்சியல் டிசிப்ளின். 10 தான் சூஸ் பண்ணோம்னா அதுல 1 to 14 இருக்கு. ஆக்சுவலா 14ல நம்ம 10 தான் சூஸ் பண்ணோம்னா நம்ம எதை வச்சுக்க போறோம், எதை விட போறோம் அப்படிங்கிறது தான். collaboration we can keep at 10th place. accountability of course இருக்கணும். 7 agility, flexibility. ஓகே, அஜிலிட்டிங்கிறது குயிக் ஃபிளெக்சிபிலிட்டி, குயிக்கா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அஜிலிட்டி. விஷன் கண்டிப்பா இருக்க போகுது. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேணும், கரேஜும் வேணும், கிராட்டிடியூடும் வேணும். பட் இந்த டைம்ல நம்ம வந்து இது வேணுமா வேண்டாமான்னு நம்ம 10th என்ன சூஸ் பண்ணிருக்கோமோ அதை வச்சு பார்க்கலாம். கொலாபரேஷனோட நமக்கு கிராட்டிடியூட் முக்கியமானா கண்டிப்பா முக்கியம். அப்ப இதை வந்து 10 போட்டுட்டு கரேஜ் இம்பார்ட்டன்ட் தான், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். பட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அஜிலிட்டியும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால நம்ம கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செலக்ட் பண்ண போறது இல்லை. கரேஜ் டெஃபினட்டா வேணும். பட் அட் த சேம் டைம் அட் தி காஸ்ட் ஆஃப் கிராட்டிடியூட் நமக்கு வந்து கரேஜ் நம்ம அடுத்ததா வச்சுக்கலாம். அதே மாதிரி விஷன் வந்து கண்டிப்பா ஒரு விஷனரி நம்ம எப்பவுமே அலைவா வச்சுக்கணும்னு சொல்றதுனால அந்த விஷன் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அஜிலிட்டியை விட கிராட்டிடியூட் வந்து முக்கியமா. அப்போ கொலாபரேஷன் வந்து இப்போதைக்கு எடுத்துடலாம். அக்கௌண்டபிலிட்டி, ஓகே, இன்டெகிரிட்டி கண்டிப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணதுல நம்ம இதுல 1 to 10 வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை போட்டுட்டோம். ஆனா இருந்தாலும் இந்த 1 to 10 நம்ம ரீவிசிட் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு சுச்சுவேஷன் வச்சு நம்ம அசியூம் பண்ணி இந்த சுச்சுவேஷனுக்கு ரெசிலியன்ஸும் தேவைப்படுது நமக்கு. அட் த சேம் டைம் எம்பத்தியும் தேவைப்படுதுன்னா 1 and 2 நம்ம எம்பத்தியை வந்து சூஸ் பண்ணுவோமா இல்ல ரெசிலியன்ஸ் சூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா ரெசிலியன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். கம்பேக் வந்து கண்டிப்பா வேணும். எப்படின்னா இப்ப அடுத்தவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கிவ் அப் பண்ணிடலாமா, இல்ல கிவ் அப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஒண்ணு வருது அப்படின்னா அடுத்தவங்க சுச்சுவேஷன்லாம் அடுத்தது நமக்கு செகண்டரி. நம்ம பிசினஸ்ல கம்பேக் கொடுக்கணும். அப்படி ரெண்டுல எது ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பிசினஸ் திருப்பி மீட்டு கொண்டு வரதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அடுத்தவங்க சுச்சுவேஷனுக்காக நம்ம எம்பத்திக்காக நம்ம ரெசிலியன்ஸ் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது 3 வந்து இன்டெகிரிட்டிக்காக எம்பத்தி விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்ப
இன்டெகிரிட்டி 2க்கு கொண்டு போயிடலாம். கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி. கஸ்டமர் சென்ட்ரிசிட்டிக்காக நம்ம எம்பத்தி விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இல்ல கஸ்டமர் ஒரு முக்கியமான நேரத்துல கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன் வரும்போது எம்ப்ளாயி பத்தியோ இல்ல நம்ம வெண்டாஸை பத்தியோ புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது புரிஞ்சுக்கிறதுனால நம்ம கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியாம போகுதுன்னா அப்படி பண்ண முடியாது நம்மளால. தட் இஸ் நாட் கரெக்ட் வே. ஸோ கஸ்டமர் சென்ட்ரிசிட்டியை வந்து அடுத்தது தேர்டா வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையா நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னா, இப்ப எம்பத்தி இருக்கு, எம்பத்தி 4 இருக்கு, எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி இருக்கு, எம்பத்தி இருக்கு. ஸோ இதுல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எது நமக்கு இம்பார்ட்டன்ட்? இப்போ எம்ப்ளாயி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்போ எம்ப்ளாயிக்காக பார்க்கணுமா இல்ல மற்றவங்களோட சுச்சுவேஷன் அதுல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா, ஸோ எம்ப்ளாயி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எம்பத்தி. அப்ப இதுக்கு வந்து 5 கொடுத்துட்டு அதுக்கு 4 கொடுக்கணும். இப்ப 5 and 6 எம்பத்தி இருக்கு, பினான்சியல் டிசிப்ளின் இருக்கு. இப்போ பிசினஸ்ல நம்ம பேங்கர்ஸ் இருக்காங்க. பேங்கர்ஸோட சுச்சுவேஷன் சில டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால நம்ம பேமெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகலாம். இப்ப அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணுமா இல்ல நம்ம பினான்சியல் டிசிப்ளினை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து அங்க டிசிஷன் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து பினான்சியல் டிசிப்ளின் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை 5 கொண்டு போயிட்டு எம்பத்தியை 6 கொண்டு போயிடும். இப்போ 6 and 7 அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எம்பத்தி. ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற பிஸ்னஸ்ல வி ஆர் ரெஸ்பான்சிபிள்னு இருக்கிறத வந்து நம்ம இம்பார்ட்டண்டா வச்சுக்கணுமா இல்ல எம்பத்தியை வந்து இம்பார்ட்டண்டா வச்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஸை அசியூம் பண்ணிட்டு நம்ம வந்து 1 to 10 இது உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணிருங்க. ஸோ 1 to 10 இதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்ம பிசினஸ்ல எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைக்க போறோம், எதை வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட், எது தேர்ட் இம்பார்ட்டன்ட், எது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இத சீக்வன்சியலா ரேங்க் வைஸ் நம்ம அடுக்கும் போது இது நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நம்ம பிசினஸ்க்கு ஒரு கேரக்டரை ஒரு ஷேப்பை மோல்டு பண்ணும். நம்ம பிசினஸ் இப்படிதான் நடந்துக்க போகுது அடுத்தவங்க கிட்ட. இந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம எந்த வேல்யூவை வந்து எந்த வேல்யூக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கேரக்டர் இருக்க போகுது, நம்ம பிசினஸோட கேரக்டர். இப்போ நம்ம பிசினஸ் அப்படித்தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம இது ரொம்ப முக்கியமான இந்த வேல்யூஸை செட் பண்றதுல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இந்த வேல்யூஸை நீங்க உங்களுக்கு கரெக்டா செட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூல ரேங்க் செட் பண்ணிக்கலாம். நான் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு நான் பிளாங்க் ஷீட் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். எஸ் ஜெகன், சொல்லுங்க ஜெகன். வெற்றி, சாரி, இப்போ செஷன் எண்ட்ல வச்சுக்கலாமா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதுல. ஓகே, செஷன் எண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. சூப்பர். ஸோ இந்த 30 வேல்யூஸ் வந்து நமக்கு சாம்பிள் வேல்யூஸா இருக்கும். இந்த சாம்பிள் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு நம்ம பிசினஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ நம்ம வந்து செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத கிளியரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா
இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம கோல்ஸ் வந்து சப்போஸ் நம்ம ஒரு கோல் செட் பண்ணும்போது இந்த வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாம அந்த கோல் இருக்கும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம், அந்த கோல் வந்து நம்ம இன்டெகிரிட்டி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹானஸ்டி அஃபெக்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி அஃபெக்ட் பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம இன்டெகிரிட்டியா ஒரு வேல்யூவா வச்சிருந்தோம். ஸோ வென் வி செட் அவர் கோல் தட் அலைன் வித் த வேல்யூஸ், நம்ம வந்து சரியா இருக்கிறோங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். செல்ஃப் இமேஜ் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம், எப்படி பிஹேவ் பண்ண போறோம், நம்ம மனசுல ஏற்கனவே நம்ம ஒன்று செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த லிமிட் வரும்போது, நம்ம இமேஜோட லிமிட் வரும்போது, நம்ம அந்த லிமிட்டை கிராஸ் பண்றது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நம்ம அதை கிராஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கிராஸ் பண்றது, அந்த லிமிட்ஸ் எப்படி பிரேக் பண்றது, இல்ல செல்ஃப் இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதெல்லாம் வேற செஷன்ஸ்ல பார்ப்போம். சூப்பர். இதுதான் வந்து the method to use the tool for values. கிளியர்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓவரால் மெத்தட் கிளியர்னா அந்த கிளியர்னு டைப் பண்ணுங்க. இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு நீங்க என்னென்ன வேல்யூஸ் வச்சிருக்கீங்க ஆல்ரெடிங்கிறத நீங்க ஒரு அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேல்யூஸ் எதுவும் இல்லை, நான் இது வரைக்கும் செட் பண்ணல அப்படின்னா கான்சியஸா இப்போ செட் பண்ணிடலாம் வேல்யூஸ். ஸோ இதை தான் இப்போ பார்த்தோம் நம்ம. ஸோ ஏன் 5 to 10 வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம்னா, ஐடியல் கவுண்ட் டு கீப் த வேல்யூஸ் வந்து 5 to 10 தான். 5க்கு கம்மியா வேல்யூஸ் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்காது. மோர் தென் 10 வந்து வேல்யூஸ் வச்சிருந்தோம்னா அது கன்ஃபியூஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கேரக்டர் கரெக்டாக நம்ம பிஸ்னஸ்க்கான கேரக்டர் நம்ம செட் பண்ணோம்னா நம்ம ஐடியல் கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து 5 to 10. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம், பட் இன்னைக்கு பார்த்துட்டோம் இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னு. ஸோ இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் 10 மினிட்ல கேட்டுக்கலாம். சூப்பர். யார் யாரெல்லாம் கோல் செட்டிங்க்கு ரெடி ஆயிட்டீங்க, உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்ச ட்ரீம்ஸ் எல்லாம் ரெடினா ரெடின்னு டைப் பண்ணுங்க. நான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ரெடின்னு டைப் பண்ணி. கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் எவ்ரி ஆண்டர்பிரனர். ஏன் வெரி வெரி வைட்டல்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம எங்க போறோங்கிற டெஸ்டினேஷன் வந்து விஷன் தான். அந்த டெஸ்டினேஷனுக்கு மைல் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கு. அந்த ரூட் வந்து மிஷன் தான் நம்ம ரூட்னு சொன்னோம். நம்ம எந்த பாத்துல போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம மிஷன். பட் அந்த பாத்துல கரெக்டா போயிட்டு இருக்கோமா இல்லையான்னு நமக்கு எது சொல்லும், நம்ம கோல்ஸ் தான் சொல்லும். கரெக்டா நம்ம விஷனை நோக்கி போயிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத அடிக்கடி நம்ம வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த கோல்ஸ் செட் பண்ணிட்டே இருக்கணும். கோல்ஸ் வந்து பிசினஸ்ல செட் பண்ற கோல்ஸ் வந்து கரெக்டான மிஷனை நோக்கி நம்ம போறதுக்கான மைல் ஸ்டோன்ஸ். அதுல லாங் டைம் கோல்ஸ் இருக்கு, ஷார்ட் டைம் கோல்ஸ் இருக்கு. லாங் டைம் கோல்ஸ்னா 5 years 10 years 20 years 20 years ஃப்ரம் நவுலாம் லாங் டைம் கோல்னு சொல்லலாம். ஷார்ட் டைம் கோல்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் மந்த் என்ன அச்சீவ் பண்ண போறோம், நெக்ஸ்ட் இயர் என்ன அச்சீவ் பண்ண போறோம், நெக்ஸ்ட் குவார்டர்ல என்ன அச்சீவ் பண்ண போறோம், இல்ல 2 years ஃப்ரம் நவ் என்ன அச்சீவ் பண்ண போறோம், 3 years ஃப்ரம் நவ் என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஷார்ட் டைம் கோல்ஸ்ல வரும். பட் கோல்ஸ்ல இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும் ஸ்மார்ட்னு டைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஸ்மார்ட் கோல் செட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்னா ஸ்மார்ட்னு டைப் பண்ணிருங்க. இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம கோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு கிளியரா சொல்றாங்க. நம்ம கோல் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கணும். கிளியரா நான் இதை தான் கோலா வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு இருந்ததுன்னா அதுதான் வந்து ஸ்பெசிபிக்.
நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லாம எனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஆனா என்னங்கிறது தெரியல. நான் வந்து பிசினஸ்ல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் முன்னேறணும்னா எது முன்னேற்றம் நம்மளை பொறுத்தளவு அது முக்கியம். ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்கணும், எது முன்னேற்றம் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறோம், 3 பிரான்ச்சா மாத்தணும்னு நினைக்கிறோமா, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நம்ம பிசினஸ் வால்யூம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் டேர்ன் ஓவர் நம்ம பிசினஸ்ல நம்ம மாத்த போறோமா, அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் எத்தனை கஸ்டமர்ஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாறணுமா. நான் வந்து ஒரு 1000 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, இல்ல ஒரு 100 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து அதை எவ்ரி மந்த் 10,000 கஸ்டமர்ஸா மாத்தணும், இல்ல 1000 கஸ்டமர்ஸா மாத்தணும் அப்படின்னா இது வால்யூம் பேஸ்டு. அப்ப இந்த ஸ்பெசிபிக் திங் வந்து அதுல வந்துருச்சு. நான் வால்யூம் சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல நான் வந்து ஃபினான்சியலா நான் சேஞ்சஸ் கொடுக்கணுமா பிசினஸ்க்கு, இல்ல என்னோட கோல் வந்து நான் என்னோட டைவர்சிபிகேஷன், நம்ம பிசினஸ் டைவர்சிபிகேஷன்ல இருக்கா, இல்ல எக்ஸ்பான்ஷன்ல இருக்கா. நான் பிரான்ச்சா நான் எக்ஸ்பாண்ட் பண்ண போறேன்னா, இல்ல இந்த பிசினஸையே நான் வந்து அடுத்த லெவலுக்கு நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸோட அடுத்த வெர்ஷனுக்கு நான் போக போறேன்னா. இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு. அந்த மேனுஃபேக்சரர் வந்து அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி மற்ற ஹோல்சேலர்ஸ்க்கு கொடுத்துருவாரு. பட் ஹோல்சேலருக்கு கொடுக்காம டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவரே ஒரு ஹோல்சேலரா மாறுறாருன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்களே இறங்குறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராகவும் மாறுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த பிசினஸ். இதை என்ன சொல்லுவாங்கன்னா வெர்டிக்கல் growthன்னு சொல்லுவாங்க. நம்ம பிசினஸுக்கு மேலையும் கீழே நம்ம ஒரு ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஜாப் ஆர்டர் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியலை அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம அந்த ரா மெட்டீரியல் ப்ராசஸிங்க்கு நம்ம மாறணும்னா இப்போ மேனுஃபேக்சரர், இப்போ என்ஜினியரிங் கம்பெனிஸ்ல மேனுஃபேக்சரர்ஸ்க்குலாம் வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் அவங்க காம்பனன்ட்ஸ் பண்றதுக்கு டர்னிங் பண்றதுக்கு அவங்க ஃபவுண்டரியில இருந்து மெட்டீரியல் வாங்குவாங்க. இப்போ ஃபவுண்டரியே நான் வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் growth. அந்த ஃபவுண்டரியே நான் வைக்கிறேன் அப்படின்னா அது வெர்டிக்கல் growth. ஃபவுண்டரி வைக்கலாம், இல்ல அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஹோல்சேலரா மாறலாம், டிஸ்ட்ரிபியூட்டரா மாறலாம். இதெல்லாம் வந்து வெர்டிக்கலா க்ரோ ஆகுறது. இல்ல நான் வந்து இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, நான் 2 பிளான்ட் போடுறேன், 3 பிளான்ட் போடுறேன், மெஷினரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டல் growthன்னு சொல்லுவாங்க. நான் பண்ணிட்டு இருக்கிற அதே வேலை வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன், இது வந்து ஹரிசாண்டல் growth. நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸோட சப்போர்ட்டிங் பிசினஸஸ் எல்லாம் நான் வந்து எடுக்க போறேன் அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் growth. இது யார் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு, கிளியர்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸை வந்து நான் இதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கோல் வந்து நம்ம செட் பண்ணணும். நம்ம செட் பண்ற கோல் வேகா இருக்கக்கூடாது. நான் முன்னேறணுங்கிறது மட்டும் கோல் கிடையாது, நான் வந்து அதிகமா சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் கோல் கிடையாது. அது வந்து ஒரு டிசைர், அவ்வளவுதான். நம்ம ஆசைப்படுறோம், அந்த கோல் எடுத்துக்க முடியாது. அதே நேரம் அந்த கோல் வந்து மெஷரபிளா இருக்கணும். நான் பிரான்ச்சஸ் நிறைய செட் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணேன்னா இது நிறையங்கிறதுல மெஷர் பண்ண முடியாது. இல்லைன்னா வந்து ஹரிசாண்டலா என் பிசினஸ் க்ரோ ஆகணும், என்னோட வால்யூம் இம்ப்ரூவ் ஆகணும்னா வால்யூம்னா வாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா, நம்பர் ஆஃப் ஏரியாஸ் கவர் பண்றது அதிகப்படுத்த போறோம்னா அது வந்து மெஷரபிள். ஐ வாண்ட் டு சர்வ் 1000 entrepreneurs அப்படின்னு நான் வச்சேன், ஒரு டார்கெட் வச்சேன்னா 2028ல ஐ வாண்ட் டு ஹேண்டில் 1000 கஸ்டமர்ஸ், 1000 கிளைண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ அந்த கோல் வந்து மெஷரபிள். ஏன்னா 1000ங்கிறது மெஷரபிள். நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஒரு 1000 பீப்புள் அட்டன் பண்றாங்க, 1000 entrepreneurs வந்து நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து மெஷரபிள். அந்த மாதிரி மெஷரபிள் கோல்ஸா இருக்கணும். அதே மாதிரி அட்டைனபிளா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு 1000 entrepreneurs வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா இது அட்டைனபிள் கிடையாது.
அதே மாதிரி ரிலவெண்ட் கோலா இருக்கணும். இப்ப திடீர்னு வந்து நான் ஒரு இர்ரிலவெண்டான கோல் வந்து பிசினஸ்ல செட் பண்ண முடியாது. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பிசினஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் கோச்சிங் இல்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு கோல் வந்து நான் செட் பண்ணேன்னா, நான் இப்போ வந்து டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அது வந்து நாட் ரிலவெண்ட். நான் இன்னும் இந்த பிசினஸ்ல நான் எதிர்பார்த்த ரீச் வந்து நான் வந்து அடையல. அப்படிங்கும்போது நான் சம்பந்தமில்லாத ஒரு டாபிக் எடுத்து நான் அதுல ஒரு கோல் செட் பண்ணேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் ரிலவெண்ட் டு மை பிசினஸ். அதே மாதிரி டைம் பேஸ்ட். கண்டிப்பா அதுல ஒரு டைம் இருக்கணும். நம்ம என்னைக்கு அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறதுல கிளியரா இருக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்கள் வந்து நம்ம கோலுக்கு வந்து நம்ம டிசையர்ஸ்னு இருக்கு நம்ம கிட்ட. அந்த டிசையர்ஸ் ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ட்ரீம்ஸுக்கு இந்த 5 விஷயங்கள் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இந்த 5 விஷயங்களும் மேட்ச் ஆச்சுன்னா தான் இட்ஸ் அ கோல். இந்த 5 மேட்ச் ஆகல, இந்த 5 காம்பனன்ட்டும் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ கோல், இட்ஸ் ஜஸ்ட் மியர் அ டிசைர். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? இந்த ஸ்மார்ட்டா இல்லைன்னா நம்ம கோல் வந்து சிம்பிள் டிசையர். டிசையர்னா டீன்னு டைப் பண்ணிடுங்க. இது 5 இல்லைன்னா டி தான். நம்ம வந்து டிசையர் மட்டும்தான் அது அப்படின்னா டீன்னு டைப் பண்ணிடுங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 5 விஷயங்களும் நம்ம பிசினஸ்க்கு நம்ம கொண்டு வர்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பெசிபிக்னா என்ன? ஸ்பெசிபிக்னா என்ன? அதுக்கு இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து அந்த 6 கொஸ்டின்ஸ்க்கான விடை வந்து ஸ்பெசிபிக். பீயிங் ஸ்பெசிபிக். இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சபிளான ஒரு திங்கா இருக்கணும். நம்ம திங்க் பண்ண முடியணும். அது வந்து டேஞ்சபிளா இருக்கும். இப்போ பிரான்ச் நம்பர் ஆஃப் பிரான்ச்ங்கிறது டேஞ்சபிளா இருக்கு. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்ங்கிறது டேஞ்சபிளா இருக்கு. இந்த மாதிரி டேஞ்சபிளா வச்சிருக்கணும். அடுத்தது வந்து ஒய். இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தன் த கோல் இட் செல்ஃப். ஏன் அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நம்ம பிக் ஒய் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ரெசிலியண்டா இருக்கோங்கிறது அதை வச்சுதான் நடக்கும். நம்ம கோல் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். பட் அச்சீவ் பண்றதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கறதுக்கு உந்துதல் வந்து நம்ம அந்த ஒய்ல இருந்து தான் வரும். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஒய்ன்னு டைப் பண்ணிடுங்க. நம்ம பிக் ஒய்ல இருந்து தான் வரும். இந்த பிக் ஒய் வந்து பர்சனல் கனெக்ட் இருக்கும் நமக்கு எப்பவுமே. அதே மாதிரி கோல்ஸ் வந்து அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம எதை நம்புறோமோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம். அதுல ஒரே ஒரு விஷயம் வந்து எனிதிங் கேன் பி அச்சீவ்ட், பட் டீப் கனெக்ஷன் இருக்கணும். நமக்கு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்டை போடுவோம். அந்த எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். அந்த எஃபர்ட்டும் அந்த நம்பிக்கையும் தான் நம்ம வின்னிங்க்கு முக்கியமான காரணம். அதுக்கு அந்த பிக் ஒய் வேணும். கனெக்டிவிட்டி, பர்சனல் கனெக்டிவிட்டி வந்து வேணும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமா கூட அதுக்கு காரணமா இருக்கலாம். சின்ன குழந்தையில ஏதாவது ஒரு நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கும். அந்த பதிவு காரணமா இருக்கலாம். இல்ல நம்ம பட்ட அவமானங்கள் காரணமா இருக்கலாம். நம்ம கனவுகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம கோல்ஸ் வந்துருச்சுனாவே அந்த கோல் காரணம் இல்லாம வராது. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒய்னு போட்டுருங்க. சரி, நம்ம ஒய்னு போட்டோம். நீ என்ன கோல் அச்சீவ் பண்றேங்கிறத டேஞ்சபிளா போட்டேன் நானு. அதே மாதிரி ஐ கிவ் த கனெக்ஷன். நான் எதுக்காக இந்த கோலை நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான கனெக்டிவிட்டியும் எனக்கு கிடைச்சிருச்சு. பட் நான் இதை எப்ப அச்சீவ் பண்ண போறேன்? நம்ம டைம் லைன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா, டைம் லைன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நம்ம கோல் வந்து எவர் லாஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். நம்ம இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அது எப்போ நம்ம அதை பண்ண போறோம்னா அது பண்ணவே மாட்டோம் நம்ம கடைசி வரைக்கும். டைம் லைன் செட் பண்ணலைன்னா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. அதே மாதிரி டைம் லைன் செட் பண்ணும்போது again there are no unrealistic goals but unrealistic timelines. நான் அப்படியே சொன்ன மாதிரி நான் 1000 ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நான் கோச் பண்ணணும், மென்டாரிங் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா
அதை வந்து இம்மீடியட்டா என்னால பண்ண முடியாது. நான் வந்து 2028 வந்து டார்கெட்டா வச்சிருக்கேன். அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான டைம்லைனா எனக்கு தோணுது. அதனால அதை 2028 வச்சிருக்கேன். நாளைக்கே பண்ணணும், அடுத்த வருஷமே பண்ணணும்னா 1000 entrepreneurs வந்து சான்ஸ் இல்லை. பட் அட்லீஸ்ட் 3 years from now I can do it. So where I am going to do, நம்ம எங்க பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த 1000 entrepreneurs நான் எங்க பண்ண போறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த கோலை நம்ம எங்க அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதுவும் அந்த ஸ்பெசிபிக் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம கோலை கொண்டு வரதுக்கான முக்கியமான கொஸ்டின். வேர், ஹூ, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்ம கோல்ல. நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா யாரெல்லாம் பெனிஃபிட் அடைய போறாங்க அப்படிங்கிறது ஹூன்னு வரும். யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க நம்ம கோலுக்கு அப்படிங்கிறது ஹூல வரும். யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஹூல வரும். நான் யாருக்கு பண்ண போறேன்னா ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பண்ண போறேன். 1000 entrepreneurs. ஸோ அது வந்து ஹூ. விச்ங்கிறது இன்னும் மோர் ஸ்பெசிபிக். விச் ஆக்டிவிட்டி நான் வந்து மென்டாரிங், அதுதான் அந்த விச். இந்த மாதிரி ஒவ்வொரு கோலுக்கும் இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெசிபிக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம அந்த கோலை கொண்டு வந்தோம். யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஸ்பெசிபிக்ங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா ஸ்பெசிபிக்னு டைப் பண்ணிருங்க. எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. எஸ் ஃபார் ஸ்பெசிபிக். அதே மாதிரி நம்ம கோல்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டைம் லைன் சொன்னோம் இல்லைங்களா? டைம் லைன் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கறது பேசணும். வென் பத்தி பேசணும். இந்த டைம் லைன் ரியலிஸ்டிக்கா இருக்கணுங்கிற அதே சமயத்துல இது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். நம்ம சாதாரணமா அச்சீவ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் 1 year கழிச்சு நான் வந்து ஒரு 200 கஸ்டமர் நான் வந்து கொண்டு வந்துடுவேன், ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் நாட் சேலஞ்சிங். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரியே இருக்கும் அந்த டைம் லைன். 200 எப்போ வைக்கலாம்? 200 I can keep in 3 to 6 months. Within 3 to 6 months I want to handle 200 customers அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அதே மாதிரி மெஷரபிள்ங்கிறதும் நாம பேசணும். இந்த ஸ்பெசிபிக் அதுக்கு அடுத்தது வந்து மெஷரபிள். நான் இப்போ வந்து ஒரு எகைன் நான் அதே கூகுள் ஷீட் ஷேர் பண்ண போறேன். நீங்க அந்த கூகுள் ஷீட் ஏற்கனவே ஆக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே கூகுள் ஷீட்ல பார்த்துருக்கலாம். இன்னொன்னு கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த டூலை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துருவோம். கோல் செட்டிங் அப்படின்னு ஒரு டூல். இதுல வந்து நம்ம கோல்ஸ் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 கோல்ஸ் இதுல வந்து நான் போட்டிருக்கேன். 5 லாங் டேர்ம் கோல்ஸ், 5 ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இதுல இந்த ஸ்பெசிபிக் டார்கெட் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிபிக் டார்கெட் எனக்கு என்ன அப்படின்னா 1000 entrepreneurs. ஸோ அது வந்து வால்யூம். வால்யூம் ஆஃப் மை பிசினஸ் வந்து ஃபினான்சியல் கிடையாது. இது வந்து வால்யூம். என்னோட வால்யூம் பேஸ் பண்ணி தான் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மெஷரபிள்ங்கிறது வந்து 1000 entrepreneurs.
அச்சீவபிளா? எஸ். ரிலவெண்டா? எஸ். இஸ் இட் ரெலவெண்ட்? எஸ். டைம் பவுண்டு 3 years. 3 years from now. பிலீவ்ல வந்து ஐ கேன் டூ இட். ஸ்பெசிஃபிக்கா நம்ம எழுதணும் இத. ஸோ இந்த மாதிரியான நம்ம கோல்ல இன்னொரு காலம் ஆட் பண்றேன். சாரி, ஆல்ரெடி அந்த காலம் இருக்கு. கோல் செட்டிங். அடுத்த காலம் வந்து கோல் செட்டிங். இதுதான் என்னோட கோல். ஸோ by 2028 I provide mentoring thousand Tamil and ஸோ இதுதான் என்னோட கோல் செட்டிங். இது ஃபைனலா ஒரு ஷேப்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, யாராவது ஒருத்தரோட கோலை வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு அந்த கோலை வந்து இந்த 5 காம்பனண்ட்டும் இருக்கா அப்படின்னு, ஸ்மார்ட் 5ம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். யாரோட கோல் எடுத்துக்கலாம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்க கோல் எடுத்துக்கலாம். உங்க ஏதோ ஒரு கோல், உங்க கோலை வந்து இதுல மென்ஷன் பண்ணி நம்ம அந்த 5 காம்பனண்ட்டும் இதுல இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து பயங்கர ஃபாஸ்டா போயிருந்திருக்கோம். ஜெகன், நான் அன்மியூட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து கடகடன்னு போயிருந்திருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டிய பார்ட் கோல் செட்டிங்கிறது. அதனால ரொம்ப ஆழமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஃபாஸ்டா போறதை விட இதுல நம்ம ஆழமா போவோம். ஜெகன், அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அன்மியூட்ல தான் இருக்கு. என்ன கோல் பார்க்கலாம்? உங்களோட கோல் சொல்லுங்க. கோல் நான் டைப் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே. To empower 1,000 business owners by 2025 to enable digital marketing, branding strategies, helping them to achieve enterprise growth. It is desirable, measurable, இதை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணலாம். ஓகே. So to empower 1,000 businesses by 2020 through innovative digital marketing and branding strategies. Okay. அப்புறம் என்ன போட்டிருக்கீங்கன்னா, helping them achieve 10x growth while delivering measurable results. Okay. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து 2 கோலா பாக்குறேன் நானு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு கோல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2025க்குள்ள 1,000 பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து நம்ம 10x growth கொடுக்கணும். ஓகே. ஸோ இதுல நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. வால்யூம் நீங்க பாக்குறீங்க, இதுல நீங்க வால்யூம் தான் பாக்குறீங்க, வால்யூம் ஆஃப் பிசினஸ். இதுல அகைன் 1000 ஆண்டர்பிரனர்ஸ் தான், 1000 பிசினஸஸ். இதுல நீங்க 1000 பிசினஸஸ்னு போட்டிருக்கீங்க. அச்சீவபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எஸ், ரிலவெண்ட் எஸ், 100%. ஸோ 1 year, 1 yearங்கிறது உங்க டைம் லைன் கிளியர். ஐ கேன் டூ இட். நம்பிக்கை வந்து ஐ கேன் டூ இட். ஸோ சப்போஸ் நம்ம இதுல வந்து
நான் வந்து ஒரு டிசைரா எனக்கு இருக்கு, அந்த காம்பனன்ட்லாம் இல்லாத ஒரு கோல் இருந்ததுன்னா நம்ம இன்னும் அதை வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம காம்பனன்ட்டோட வச்சிருக்கோம் அந்த கோலை. பட் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு கோல் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஷார்ட் டைம் கோல் வச்சுக்கலாம். இந்த 5 காம்பனன்ட் இல்லாம ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்கீங்களா ஜெகன்? அதை பார்த்துருவோமா? வெற்றி ஷார்ட் டேர்ம் கோலா லாங் டேர்ம் கோலா? எதா இருந்தாலும் ஓகே. ஓகே, சரி அப்போ நான் சொல்றேன், நீங்க அப்படியே இது டைப் பண்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் 3 monthsல வந்து எனக்கு வந்து ஒரு 10 clients வந்து நான் அக்யூர் பண்ணும் நெக்ஸ்ட் 3 monthsல, அதாவது டிசம்பர் 2024க்குள்ள 10 ரெக்கரிங் கிளைண்ட்ஸ். 10 நியூ கிளைண்ட்ஸ். ஓகே. ஆமா. ஸோ இது கிளியர் தானே? இப்போ நீங்க வந்து இதுவும் வால்யூம் பேஸ்டு. ஓகே. இதை வந்து 10 கிளைண்ட்ஸ். பட் அவங்க எப்படி growth தரணும் அதெல்லாம் பிளான் Measurable. பண்ணல. பட் ஓகே. ஜஸ்ட் லைக் டார்கெட் மட்டும் தான் Relevant. Yes. இது அதாவது பிளானிங் டிஃப்ரெண்ட். நம்ம கோலே தான் இதுல மேட்டர். 3 months இது. இது வந்து ஷார்ட் டைம் தான் 3 months. ஸோ இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஐ கேன் டூ இட். ஸோ இதை வச்சு சாரி ஓகே, we achieve 10 new clients in 3 months. By வெற்றி ஷார்ட் டேர்ம் கோலையும் லாங் டேர்ம் கோலையும் மாத்தி தான் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது காப்பி பண்ணி போட்டுக்கலாங்கிறதுனால தான் டைப் பண்ணி. ஓகே. டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ இது கிளியர் ஆயிப்போ. யார் யாருக்கெல்லாம் இது கிளியர்னு டைப் பண்ணிருங்க. என்னன்னா இது வந்து நம்ம இந்த 5 காம்பனன்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இல்லாம நம்ம ஒரு டிசைரா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான டைம் லைனும் நம்ம கொடுக்கலன்னா நம்ம என்னைக்கு அச்சீவ் பண்ண போறோம்னு தெரியாது. இது வந்து ஒரு ஆசையாவே நம்ம கடந்து போயிடுவோம். நம்ம இந்த மாதிரி ஆசைகள் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசைகளை கடந்து போயிருக்கோம். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க எஸ்ன்னு டைப் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட ஆசைகள் நானும் கடந்து போயிருக்கேன். நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைப்போம், ஆனா பண்ண முடியாது. நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்றோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும். உருவத்தை கொடுத்தோம்னா தான் அது அச்சீவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ நம்ம அந்த ஆக்டிவிட்டியில தான் இருக்கும். யாராவது உங்களோட கோலை வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து இந்த 5 காம்பனன்ட் இருக்கிற மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 5 காம்பனன்ட் இல்லைன்னா அதை கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 5 காம்பனன்ட்டும் அதுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். இந்த 5 காம்பனன்ட் இல்லாத ஒரு கோல் கொடுங்க. இல்ல 5 காம்பனன்ட்ல 1, 2 இருக்கலாம். இது அச்சீவபிளா இருக்கலாம், உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கலாம். பட் இதுல நீங்க மெஷரபிள் ஃபேக்டர் உள்ள கொண்டு வராம இருக்கலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைர் எழுதிருப்பீங்களா? உங்க டிசைர்ல இருந்து எடுங்க. 20 டிசைர்ஸ் எழுதிருக்கீங்க, அட்லீஸ்ட் 10 டிசைர்ஸ் நீங்க ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. அந்த டிசைர்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுங்க, அதை நம்ம பார்த்துடலாம். என்னோட டிசைர்ல இருந்து நான் ஒன்று எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். காருங்கிறது ஸ்பெசிபிக் டார்கெட்டா அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெசிபிக். நம்ம கரெக்டா எக்ஸாக்டான ஸ்பெசிபிக் கிடையாது. இது ஒரு வேகான விஷயம் தான். நம்ம முன்னேறணுங்கிற மாதிரி நான் கார் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட கோல் என்னவா இருக்குன்னா பையிங் அ லக்ஸுரி கார். இது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கா? யார் யாரெல்லாம் இது ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா இல்ல, லக்ஸுரி காருங்கிறது ஒரு வேகான விஷயம். பட் லக்ஸுரி கார்னா நான் என்ன மாதிரியான கார், என்ன கைண்ட் ஆஃப் கார் அப்படின்னு நான் எடுத்தேன்னா அது வந்து மோர் ஸ்பெசிஃபிக். என்ன பிராண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் போடுறேன், நான் வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். பென்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அதோட தன்மை ஒயிட் பென்ஸ். இன்னும் வந்து மாடல் எடுத்தோம்னா அது வந்து இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக். மெசரபிள் கார் வந்து ஒண்ணுதான். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் வந்து 2 years வச்சுக்கலாம். 2 yearsல வாங்க முடியுமா அப்படின்னா இல்ல, எனக்கு இன்னும் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இல்ல எனக்கு இன்னும் வந்து ஒரு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 5 years எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 years, எஸ், in 5 years I can do it. ஸோ இந்த இடத்துல I drive my own Mercedes Benz in 2029. Own white Mercedes Benz in 2029. ஓகே. ஸோ இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக். இட் ஹாஸ் மெசரபிள் ஃபேக்ட். மெசரபிள்ங்கிறது நம்ம சிசி மென்ஷன் பண்ணலாம். இதுல சப்போஸ் நம்ம சிசி நம்ம போடணும்னு நினைச்சோம்னா போடலாம். இல்ல ஸ்பெசிஃபிக்கான நமக்கு அந்த மாடலே தெரியும்னா அந்த மாடலை போடலாம். அச்சீவபிள், பட் இட்ஸ் நாட் ரிலவெண்ட் டு, இல்ல இல்ல இது ரிலவெண்ட் தான். ஏன்னா என்னோட சேஃப்டி அதிகமாகும். அப்படின்னா என்னோட பிஸ்னஸை நான் கண்டினியூவா நான் பண்ண முடியும் எந்த இன்டரப்ஷனும் இல்லாம. ஸோ டூரிங் டிராவல் மை சேஃப்டி வில் பி என்ஷூர்ட் when I use costly luxurious cars. சேஃப்டி வந்து அதுல முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து ரிலவெண்ட் தான் நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது, கிளியர்னு டைப் பண்ணிருங்க. இல்ல உங்க கோல் இந்த மாதிரி நம்ம வந்து மாத்தி அமைக்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இன்னொரு உந்து சக்தி என்னன்னா அனௌன்சிங் த கோல் டு த வேர்ல்டு. நான் இதை அச்சீவ் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் அதிகம். ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கான ஆக்ஷன்ஸை போடுவோம், எஃபர்ட்டை போடுவோம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். பட் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா வாட் ஆர் யூ பிளானிங், வாட் ஆர் யூ இன்டு அப்படிங்கிறத யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிளான்ஸை நீங்க ரிவீல் பண்ண தேவையில்லை யாருக்கும். நீங்க என்ன பிளான் பண்றீங்க, இப்ப நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத யாருக்கும் சொல்ல தேவையில்லை. பட் அட் சேம் டைம் நீங்க உங்க கோலை வந்து நீங்க எல்லாருக்கும் ரிவீல் பண்ணும்போது இட் வில் கிவ் அ ப்ரெஷர், கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். பட் இட்ஸ் குட், நல்லது அது ஆக்சுவலா. சூப்பர். இது வந்து கோல் செட்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பார்ட். கோல் செட்டிங்ல என்னென்னலாம் இருக்கணும், இந்த கோல்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இந்த ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அப்வியஸ்லி இந்த கோல் செட்டிங் ஷீட்டும் வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்க ஒரு சாம்பிளா வச்சுக்கோங்க. சாம்பிளா வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க உங்க கோல்ஸை டிஃபைன் பண்ணிடலாம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற 10 டிசைர்ஸும் இந்த 5 காம்பனண்ட்டும் இருக்கான்னு பார்த்து நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா உங்க கோல்ஸ் வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க.
இந்த மெத்தட் சூப்பர் மெத்தட் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இது சாதாரண விஷயம் இல்ல. ஏகப்பட்ட பிசினஸ் டைகூன்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரூவன் மெத்தட், இட்ஸ் a வெல் ப்ரூவன் மெத்தட். பெரிய பெரிய பிசினஸ் டைகூன்ஸ், மில்லியனர்ஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க கோல் செட் பண்றாங்க. ஸோ டைம் இஸ் 7:50. இப்போ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்க டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். முகேஷனா ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஜெகன் சொல்லுங்க. தேங்க்யூ வெற்றி. வெற்றி, இந்த கோர் வேல்யூ ரேங்கிங் கொஞ்சம் டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதுதான் டவுட் எனக்கு. ஸ்லைடா? ரேங்கிங் ஸ்லைட் இல்ல, இந்த இது ஷீட். ஓ, ஷீட்ல. ஷீட்ல இதுல ரேங்கிங் போட்டிருந்தீங்களா? அது ஓகே. ரேங்கிங் வந்து எப்படி நீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க, அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த ரேங்கிங் படி தான் வந்து கோர் வேல்யூஸ் நம்ம வந்து பிஆர்டி வச்சுக்கணுமா? ஆமா, ஏன்னு சொல்றேன்னா ரேங்கிங் படி நீங்க, ஏன்னா உங்க சுச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்ப நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடணும். ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல. நம்ம வின் பண்றதுக்கு யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. ஸ்பீட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. எவ்வளவு வேகமா நம்ம டிசைட் பண்றோமோ அது இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ ஏன் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்தேன் அப்படின்னா, இது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம வேல்யூஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுல வந்து ரேங்கிங் வைக்கணுங்கிறது நீங்க எங்கேயுமே எந்த புக்ஸ்லயும் இருக்காது, எந்த ட்ரெயினர்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது நான் டெரைவ் பண்ணது. ஏன் சொல்றேன், இதுக்கு ரீசன் சொல்றேன். நீங்க டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க எதை டிசைட் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நான் வந்து எது எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வச்சுட்டோம்னா அழகா டிசைட் பண்ணிட்டு போயிடலாம் டக்குன்னு. இதுதான் எனக்கு முக்கியம், கஸ்டமர் தான்ப்பா எனக்கு முக்கியம், எம்பத்தி ரெண்டாவது தான், எம்பத்தி இஸ் செகண்டரி. உன் பிரச்சனை வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஓகே, நீ உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ இந்த பிரச்சனைல இருந்து இப்போதைக்கு ரிலீவ் ஆயிரு. நான் ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசுறேன். ஸோ எம்ப்ளாயி ஒரு ப்ராப்ளம் சொல்றாரு, அந்த ப்ராப்ளம்னால நான் இந்த கஸ்டமர் நான் அட்டன் பண்ண முடியல என்னால அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வந்து சர்வீஸ் குவாலிட்டியில நம்ம டெலிவரபிள்ஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டில் தட் எம்ப்ளாயி கேன் ஹேண்டில் தட் கஸ்டமர். பட் எனக்கு கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி தான் முக்கியம். நான் கஸ்டமர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னோட இன்டெகிரிட்டி முக்கியம், ரெண்டுமே எனக்கு முக்கியம். ஸோ ரெண்டையும் நான் முக்கியமா வச்சிருக்கேன், எம்பத்தியை வந்து தேர்டா தான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல டிசைட் பண்ண முடியும் கிளியரா. அந்த இடத்துல போய் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். நான் என்ன பண்றது, இப்போ வந்து பாவம் என்னோட எம்ப்ளாயி ரொம்ப வருஷமா என் கூட இருக்காரு. இப்ப இவர்கிட்ட இருந்து கஸ்டமரை நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம்னா அவர் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாரு. இல்ல இப்போ வந்து நம்ம இவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இவருக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஆனா நம்ம இப்ப கஸ்டமர் கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் பாதிக்கப்படுதுன்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படலாம். எம்பத்தி இஸ் செகண்டரி. நமக்கு எது முக்கியம், கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி. நம்ம அதனால எது முக்கியம், நமக்கு கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து இன்டெகிரிட்டி, கஸ்டமருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி தான் எம்பத்தி. நான் அடுத்தவங்களை புரிஞ்சுக்குவேன், ஆனா நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் கஸ்டமர், நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் டெலிவரி. அப்ப இந்த ரேங்கிங் ஏன் உங்களுக்கு முக்கியம் புரியுதா? டக்குன்னு அந்த செகண்ட்ல முடிவு பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ரேங்கிங் இருக்கு. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓவர் அதர், அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஜெயன், இப்போ கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க மூர்த்தி. இதுல வந்து ஒவ்வொரு பிசினஸ்க்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ என் பிசினஸ்க்கு வந்து என்னோட இது சேஞ்ச் ஆகும் பிஆர்டி. அதுவும் எல்லாத்துக்கும் காமனா ஒரே இது மாதிரி ரேங்கிங்கா இல்ல ஆமா, சேஞ்ச் கண்டிப்பா ஆகுமா? ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே. கண்டிப்பா ப்ரையாரிட்டி. அஜிலிட்டி, அஜிலிட்டி என்ன சொன்னீங்க வெற்றி? அஜிலிட்டி மீனிங்
அஜிலிட்டினா ஸ்பீடு, ஃபிளெக்சிபிள், எவ்வளவு ஃபிளெக்சிபிளா நீங்க டக்குன்னு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறீங்க அப்படிங்கிறது, எவ்வளவு ஃபாஸ்டா மாறுறீங்க. ரிஃப்ளெக்சஸுக்கு வந்து பூனை உதாரணமா சொல்லுவாங்க. பயங்கர ரிஃப்ளெக்சஸ் பூனைக்கு பயங்கரமா இருக்கும். டக்குன்னு மேல இருந்து தூக்கி போட்டீங்கன்னா டக்குன்னு கீழே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இறங்கிடும். தலைகளா விட்டீங்கன்னா கூட லேண்ட் ஆகிற மாதிரி இறங்கும். பாம்பு கொத்த வரும், பட் பூனை வந்து எஸ்கேப் ஆகும். ரொம்ப சாதாரணமா இருக்கும். டக்குன்னு அது ஆக்ஷன், அது மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலே அது டக்குன்னு ஆக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பூனையை வந்து மோர் அஜைல்னு சொல்லுவாங்க. பூனையை அதோட கேரக்டர் சொல்லும்போது கேட் இஸ் ஹைலி அஜைல்னு சொல்லுவாங்க. இப்போ அஜைல்னா என்னன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி, சேஞ்சிங் அக்கார்டிங் டு த மார்க்கெட். டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மாறுறோமோ அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னாலஜி இருக்கு. நீங்க அஜிலிட்டி ஓவர் எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி இருக்கீங்க. இப்போ அஜிலிட்டி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொடக்கு எடுத்துக்கலாம். கொடக்கு வந்து அவங்க இது ஒரு கற்பனை தான். கோடக்கு வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஹைலி ட்ரெயின்ட் இன் மேக்கிங் ஃபிலிம் ரோல்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபிலிம் ரோல் கேமராஸ், அதோட ஸ்பேர்ஸ். இப்போ அவங்களுக்கு வந்து டிஜிட்டலா எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படும். எலக்ட்ரானிக் இதுக்குள்ள போகணும். அப்ப இம்மிடியேட்டா அவங்க வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் கஸ்டம் அவங்க எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்து, எம்ப்ளாயிஸ்லாம் இந்த ஃபிலிம் ரோல் கான்செப்டே இனிமேல் இருக்க போறது இல்லை. நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க கத்துக்கிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்கிட்டு நீங்க உள்ள வர்றதுன்னா வரலாம். இல்லைன்னா நான் வந்து நிறுத்த போறேன், நிறுத்திட்டு எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்ச எம்ப்ளாயிஸ் உள்ள வச்சுக்க போறேன். ஐம் கோயிங் டு பி மோர் அஜைல். ஸோ எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி இஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி ஃபார் மீ அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா, இந்த இடத்துல அப்படி சூஸ் பண்ணோம்னா ஐ எம் கிவிங் ஹை ரேங்க் டு அஜிலிட்டி, லோ ரேங்க் டு எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி. இல்ல எம்ப்ளாயிஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு எல்லாரும் இங்க வேலையிலேயே இருங்க. நீங்க வேலையிலேயே இருக்கும்போது உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றேன், வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டு வரேன், ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றேன். நீங்க எப்ப ட்ரெயின் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் நான் வந்து மாறிக்கிறேன், நான் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போய்க்கிறேன், டிஜிட்டல் கேமராஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இது வந்து எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அஜிலிட்டி ரெண்டாவது வைக்கிறோம். டைம் ஆகும் இல்லையா? பட் நம்ம எம்ப்ளாயிஸுக்காக நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுல எதை டிசைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஃபாஸ்ட் டெசிஷன் எப்போ வரும்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எது இம்பார்ட்டன்ட்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட் டெசிஷன் எடுப்போம். பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் செட் பண்றதும், வேல்யூஸ்க்கு ரேங்கிங் கொடுக்கறதும். ஏன்னா வேல்யூஸை நிறைய கம்பெனிஸ், ஈவன் எம்என்சிஸ், தே டோன்ட் வேல்யூ த வேல்யூஸ். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணிருங்க. தே டோன்ட் வேல்யூ த வேல்யூஸ் அட் ஆல். அப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. டக்குன்னு டிசைட் பண்ண முடியாது. அது என்ன காரணம்னா, அங்க இருக்கிற மேனேஜர்ஸ்க்கு, ஈவன் சிஇஓஸ்க்கு இதுக்கான ட்ரைனிங் இல்லை, ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை. ஸோ பெரிய பெரிய எம்என்சிஸ் கத்துக்காத விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு பெரிய பெரிய ஈவன் விஷன்னே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனில விஷன் எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னா, ஐ வாண்ட் டு பி நம்பர் 1 இந்த இண்டஸ்ட்ரின்னு வச்சிருக்காங்க. நம்பர் 1 இவங்க இருந்தாங்கன்னா, செகண்டா இருந்தாங்கன்னா, தேர்டா இருந்தாங்கன்னா, கஸ்டமர் எதுக்கு இதை பத்தி கவலைப்பட போறாங்க? இல்ல நீங்க தான் எதுக்கு கவலைப்பட போறீங்க? நம்பர் 1ன்னு இன்னைக்கு நீங்க மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க ஃபாஸ்டானா, இன்னொருத்தங்க அவங்க வேற ஏதாவது ஒண்ணு வச்சு அவங்க நம்பர் 1 வருவாங்க. இது என்ன? இது ஆக்சுவலா இது ஒரு கோல், எவர் சேஞ்சிங். ஆனா அவங்க வந்து ஒரு கோலவே வந்து விஷனா இருக்குன்னு நினைச்சு அதை செட் பண்ணிருக்காங்க. விஷன்ங்கிறது வாட் யூஆர் திங்கிங் ஃபார் அதர்ஸ் தான் வந்து விஷன். அதுதான் நம்மளை டிரைவ் பண்ணும். நம்பர் 1ங்கிறது ஆக்சுவலா இதுல ஒரு எந்த விதமான எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் நம்பர் 1. பட் நீங்க கொடுக்குற சர்வீஸ் குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும்போது, நான் இந்த மாதிரியான சர்வீஸ் குவாலிட்டி இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல எமோஷன்ஸ் இருக்கு.
என்னோட பார்வை வந்து ரொம்ப பெருசா விசாலமாகுது. அப்படிதான் இருக்கணும் விஷன்ங்கிறது. சூப்பர். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கோல் செட்டிங்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஈவன் நம்ம ரேங்கிங் ஃபார் வேல்யூஸ், கோர் வேல்யூஸ்க்கு ரேங்கிங்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா டீன்னு டைப் பண்ணுங்க. நம்ம 1 to 1 யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ 1 to 1 டைப் பண்ணுங்க. நான் வேற ஷெட்யூல்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். I'll share my free times schedule next 2 days. Monday and Tuesday நான் ஃப்ரீ ஹவர்ஸ் அனுப்புறேன். இப்போ நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஆல்ரெடி நம்ம 2 பேர் ஷெட்யூல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து மற்றவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிடுறேன். சூப்பர். சாம்சங் A04SF சாரி A045F உங்க நேம் டைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொபைல் மாடல் இருக்கிறதுனால தெரியல. ஓகே. So I'm going to share 1-to-1 லிங்க் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஸ்டீவனா அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். Good morning, Vetri. குட் மார்னிங். குட் மார்னிங். Actually, 3 things I wanted to discuss. One, இந்த விஷன் பத்தி நான் இமேஜ் பண்ணியிருந்தது வேற. ஓகே. விஷன் வாட் வி கிவ் டு அதர்ஸ் அப்படின்றது தான் விஷன் அப்படின்றது வந்து எனக்கு நல்ல மெசேஜ் இந்த இதுல. தேங்க்ஸ். தேங்க்யூ. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 1-to-1 ஐ வாண்டட் 1-to-1 பட் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் ஐம் பிஸி. எனக்கு வேற ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு. நோ ப்ராப்ளம். அடுத்து எப்படி உங்களுக்கு எப்படி டைமிங்னா அக்கார்டிங்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஃப்ரீயா இருக்கும். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஷெட்யூல்ல முடிஞ்சா புக் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த 2 நாளுக்கு மறுபடியும் நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஃபைன். ஓகே. நம்பர் 3 வந்து இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்க எதுல ஷேர் பண்றீங்க? லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு. நான் இதை ஷேர் பண்றேன். இன்னைக்கு அந்த அசைன்மெண்ட்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அசைன்மெண்ட்ஸ் ஓகே. நான் ஷேர் பண்ணேன். இது முடிஞ்சோடனே ஷேர் பண்ணிடுறேன். செஷன் முடிஞ்சு. ஓகே. தேங்க்யூ. சூப்பர். ஸோ உங்க ஃபீட்பேக்கும் சொல்லலாம். நீங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா தாராளமா சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபீட்பேக் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இது உண்மையிலுமே நீங்க வேல்யூபிளான ஒரு ப்ரோக்ராம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நம்ம வந்து ஒரு 1-to-1 கால்ல கூட நம்ம ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கலாம். ஜெகன் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபீட்பேக் ஆக்சுவலி வந்து நம்ம அந்த விஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு 2-3 டேஸா விஷனை பத்தி நல்லா பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இன்டரா நான் சொல்லணும்னு பார்த்தேன். என்னன்னா ரீசெண்டா வந்து இப்போ நேத்து ஆக்சுவலி எனக்கு ஒரு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆசான்ஜி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போயிருந்தேன். ஆக்சுவலி அது ஒரு செயல் கம்யூனிட்டில இருந்து இப்போ நான் அதுல ஹெட் டைப்ல செக்ரட்டரி இருக்கிறதுனால எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது. அவரோட விஷன் வந்து என்னன்னா ஒரு 2 இயர்ஸ் அவர் சொன்ன ஸ்டேஜ்ல வந்து ஆக்சுவலி 1000 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி சொல்றாரு. அவர் விஷன்னாலதான் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய நம் பீப்புள் கனெக்டே வந்து அவர் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னார். என்னோட விஷன் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மக்களுக்கு வந்து என்ன சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷன் அவர் நினைச்சனாலதான் இன்னைக்கு அவ்வளவு மக்களுக்குள்ள வந்து அவர் போகாத கண்ட்ரி கிடையாது. இப்போ அவர் தமிழ்நாட்டுல நான் நேற்று ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சென்னையில நேற்று அவ்வளோ டிராபிக் அந்த இடத்துல மட்டும் அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஆல்ரெடி 2 months முன்னாடி சோல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நம்ம செயல்ல வெங்கடேஷ் ரொம்ப க்ளோஸ் விஐபி சீட் முன்னாடி கிடைச்சிது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நம்மள சீர்காழி சார் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து ஆலோட மெயின் டேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் சங்கர்ஸோட பொண்ணு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எப்படி இவ்வளோ அட்ராக்ட் ஆகிறாங்கன்னா அவர் சொன்ன விஷயம் தான். நான் மக்கள் மாற்றத்தை நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதுதான் எனக்கு இவ்வளவு பேர் ஆடியன்ஸ். ஸோ அதனால விஷன் ரொம்ப கிளியரா வைங்க. விஷன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பார்த்து கிடைக்கும், அந்த வே கிடைக்கும். அந்த வே இருந்தால் தான் நீங்க இம்ப்ளிமெண்டே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். விஷன் இல்லாம நம்ம ட்ராக்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ விஷன் கிளியரா இருக்கணும். அந்த விஷன் வந்து மக்களுக்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து உடனே யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்.
அப்படின்னு Exactly. லைவ் எக்ஸாம்பிள் அவர் சொன்னாரு. அது எனக்கு நம்ம கிளாஸ்ல கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீக்ஸா பார்க்கும்போது எனக்கு ஆமா, நம்ம கிளாஸ் ஆமா. ரொம்ப கனெக்ட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு 21 டேஸ்க்கு அந்த ப்ரோக்ராம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமுக்கான லிங்க் நான் ஷேர் பண்றேன். நம்ம நாளையில இருந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணுங்கிறத நான் நினைச்சிருந்தேன். எல்லாரும் இருக்கும்போது சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் 8 o'clock நிறைய பேர் லீவ் ஆயிட்டாங்க. ஸோ ஐல் ஷேர் இட் இன் த குரூப் ஆஸ் அ வீடியோலாம் நான் ஷேர் பண்றேன். இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்ல போறேன் மறுபடியும். பட் அத வந்து கொஞ்சம் ஒரு மாற்றமா நீங்க பார்க்காத ஒரு ஆங்கிள் இருக்கும். நீங்க பார்த்த ஆங்கிள் கூட இருக்கலாம். ஆனா எல்லா விஷயங்களும் நான் வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ ஐ எம் கிவிங் திஸ் ஆஸ் அ கிஃப்ட். இந்த 21 டேஸ் ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு கிஃப்டா கொடுக்குறேன். அது ஆக்சுவலா நான் ஒரு 5,000 சார்ஜஸ்ல கொடுக்குற பிளான்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அதை வந்து நான் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னா நீங்க எல்லாரும் கமிட்மெண்ட்டோட வந்துட்டு இருக்கிறதுக்கு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தேங்க்யூ ஸோ மச். சொல்லி அடிங்க. சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். பாய் பாய்.